புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. சிம்மம் காலபுருஷனின் 5ஆம் வீடு. அடுத்த ஆண்டு இங்கிலீஷ் நியூ இயர் ஆங்கில புத்தாண்டில் வரக்கூடிய 3 முக்கிய பயிற்சிகளை பற்றி பேசணும். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3மே ஒரே வருஷத்தில் வர்றது அபூர்வம். இதில் ரொம்ப முக்கியமான பயிற்சியானது சனி பயிற்சி. சிம்மத்துக்கு எப்பவுமே சனினா ஆகாது. நம்பர் 1 விரோதி அப்படின்னா சனி தான். சனி பகவானுக்கும் அப்படிதான். சூரியன்னா நம்பர் 1 விரோதி. எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா உலகத்தில் இருக்குன்னா அது சிம்ம ராசி தான். தன்னை யாரும் சீண்டாத வரைக்கும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு உயிர் சிம்ம ராசி. நீங்க ஏன் சீன்றீங்க சிம்மத்தை? நீங்க சும்மா இருக்கிற சிங்கத்தை குடைஞ்சிட்டு அது கர்ஜிக்குதுன்னா முடியுமா? கர்ஜிக்கத்தான் செய்யும். மெக்னானிமிட்டி ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பரந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு ராசி, அதிகமாக பரந்த மனப்பான்மை, அது சிம்மம். தன் உயிரை கொடுத்தாவது தன்னை நம்பியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உண்மையாக உளமாற நினைக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி. அதிகமாக வாழ்க்கையில் மனதளவில் ஏமாற்றப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு காதலுக்காகவும் அன்புக்காகவும் ஏங்குவதில் முதலிடம் பிடிப்பது சிம்ம ராசி. தன்னை யாராவது உண்மையாக விரும்ப மாட்டாங்களா? தனக்கு யாராவது உண்மையாக இருக்க மாட்டாங்களா? தனக்குன்னு ஒரு மனுஷங்க கூட இல்லையா அப்படின்னு நினைச்சு ஏங்காத சிம்ம ராசி என்பர்களை நீங்க பார்க்கவே முடியாது. கோபமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அளவு என்பது தெரியாது. எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான். எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்ட்ரீம் தான். எவனா இருந்தாலும் சரி டக்குன்னு வார்த்தை வந்துடும், அது சிம்ம ராசி. பின்னாடி அதையும் நினைச்சு வருத்தப்படுவாங்க, அது வேற விஷயம். நிறைய வார்த்தைகள்னால் வாழ்க்கையை தொலைத்தது சிம்ம ராசி தான். இந்த வார்த்தையை விட்டுட்டு அதனால வாழ்க்கையை தொலைத்தது சிம்ம ராசி. யாரையுமே சாராமல் நீ என்ன வேணா அடி, என்ன வேணா எனக்கு பசி பட்டினி இருக்கட்டும், நான் உன்கிட்ட வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அந்த கௌரவம் இருக்கு இல்லையா, அது சிம்ம ராசி. இவ்வளவு சிறப்புகள் இருப்பீங்க. இவ்வளவு சிறப்புகள் மிக்க இவ்வளவு சிறப்புகள் மிக்க சிம்மராசி என்பர்கள் இப்போ அஷ்டம சனியை நோக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்றது வருத்தமான செய்தி தான். என்னடா 2015லேருந்து 2019 வரைக்கும் வரட்டி எடுத்த சிம்மராசி அன்பர்கள் 2020க்கு அப்புறம் தான் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சாங்க. ஒரு 2-3 வருஷமாக தான். அப்பயும் பிரச்சனைகள் இருக்கு, நிறைய இருக்கு, அப்பப்போ வந்து போகுது. இருந்தாலும் ஓரளவுக்கு வண்டி ஓடுது அப்படின்னு பார்த்தா சிம்மராசிக்கு ஒரு பக்கம் இறங்கினாலும் ஒரு பக்கம் பிடிச்சி நிறுத்துதேன்னு நினைக்கும் போது இந்த பெரிய பாறாங்கல் சுற்றினால் எடுத்து மண்டையில் பட்டார்னு போட்டா மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி. என்ன பண்ணுறது? இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி என்பது தன்னுடைய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 29, 2025 மீனராசி என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்கு வரப்போகிறார். இதில் ஒரே ஒரு ரெமெடி தான் இருக்குது உங்களுக்கு. ஒரே ஒரு சொல்லிக் கொடுறதுக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். உங்களோட குரு பகவானுடைய வீடு பஞ்சமாதிபதியோட வீட்டுக்கு வரார் அவர். அது ஒன்றை தவிர சத்தியமாக என்கிட்ட உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நல்ல பாயிண்ட் இல்லை. சரி, சனி பயிற்சி. அதுக்கு அடுத்தது குரு பகவான் உங்களுடைய 11ஆம் வீடு எடிட் பண்ணிங்கப்பா. உங்களுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியிலிருந்து உங்களோட 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வருகிறார். அடுத்த பயிற்சி உங்களுடைய 2ஆம் வீட்டிலிருந்து வந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கே பெயர வைக்கிறார். அது ஒன்று. உங்களுடைய 8ஆம் வீட்டிலிருந்து வந்த ராகு உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். இது 2. ஸோ இதை தான் நம்ம முக்கியமாக மிக முக்கிய நிகழ்வுகளாக இந்த வருகின்ற புத்தாண்டில் நம்ம பார்க்குறோம். இல்லை, சனி பகவான் என்ன செய்வார்? மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது.
ஏழரை சனியில் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறாரோ, அஷ்டம சனியில் அது மாதிரி 3 மடங்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. இது எல்லா சிம்மராசிக்கும் பொருந்தும். இதில் அதிசயங்களும் உண்டு. சில சிம்மராசிக்கு ஒரு 5 முதல் 10% சிம்மராசி என்பவர்கள் இதே காலகட்டத்தில் மிகப்பெரிய பதவிகள் கிடச்சி, மிகப்பெரிய சொத்துக்களை வாங்கி, காருகளை வாங்கி, பணம் பேர் புகழ்னு ஏறவும் உண்டு. அது விதி விலக்குகள். விதி விலக்குகள் விதியாக முடியாது. நீங்கள் விதி விலக்கா விதியானா கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் சிம்மராசியா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ் சிம்மராசியா, இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி காதல் ஸ்தானம், சூரிய பகவான் கிரக ராஜாவான சூரியன் ஆட்சி பெறக்கூடிய வீடு. சூரியனை வச்சு தான் ஜோதிடமே. 8ஆம் வீட்டிற்கு போகக்கூடிய சனி பகவான் ஃபர்ஸ்ட் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உருவாக்கியே தீருவார். சிம்மராசிக்காரர்கள் இப்போ செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, சிம்மராசிக்கு சாதாரணமாகவே ஓட்டக்கை உலகநாதன்னா அது சிம்மராசி. சிம்மராசிக்கு தேவையில்லாத செலவை பண்ணுறதுல, பந்தாக்காக ஒரு இதுக்காக செலவு பண்ணுறதுல சிம்மராசி அடிச்சிக்கவே முடியாது. இந்த வீண் செலவு, பெருமைக்காக செலவு பண்ணுறத, சார் நீங்கள் ராஜா தான், ராஜாவையும் ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்கள்ல, அவரும் 1 வருஷம் ஜெயிலில் இருப்பார்ல, அப்படி நினச்சிக்கணும். இந்த நேரத்துக்கு பிசாம தான் நீங்கள் இருக்கணும். நம்பர் 1 ஃபஸ்ட்டு சிம்மராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை ஓட்டவாய். கை ஓட்ட, வாயும் ஓட்ட. கண்ணா பின்னான்னு வாய் ஓடுறது. நான் அதை பிடிச்சிருவேன், இதை பண்ணிடுவேன், நான் என்னால் தெரியுமா யாருன்னு, நான் யாருன்னு தெரியுமா, நான் இதை செஞ்சிருவேன். இப்போ இதை நீங்கள் கம்மி பண்ணலன்னு சொன்னால் தேவையில்லாத பல சங்கடங்களை நீங்கள் இழுத்து விட்டுருக்கீங்க. அது 2. 3வது, உங்கள் வீட்டில் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கை மேற்கொண்டு மனைவியோடு இருக்குமா இல்லை வெறுமனை நீங்கள் இருப்பீங்களான்றதை முடிவு பண்ணும். 3வது, இதெல்லாம் தவிர உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை மீது மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெறும். சிம்மராசிக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல, சுயமரியாதை போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அது மேலே மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் இந்த சுயமரியாதை அப்படிங்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். சில நேரங்களில் பணிய வேண்டிய இடத்துல பணியணும், எகிற வேண்டிய இடத்துல எகிரணும், தாவ வேண்டிய இடத்துல தாவணும், கவ்வ வேண்டிய இடத்துல கவ்வணும், குதிக்க வேண்டிய இடத்துல குதிக்கணும், மறைய வேண்டிய இடத்துல மறையணும். சுயமரியாதை, நம்முடைய சுயமரியாதையை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது, கூடவும் கூடாது, அதுக்கு நம்ம அனுமதிக்கவும் கூடாது. நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுயமரியாதையை யார் தீர்மானிப்பது? நாமளா, மற்றவர்களா, நம்ம எதிர்க்க இருக்கவங்கள? உங்கள் சுயமரியாதையை உங்கள் எதிர்க்க இருக்கவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு வெள்ளியை தங்கத்தை கொடுங்க அடமானம் வைக்கிறீங்களா சேட்டு கடையில், அந்த மாதிரி ஆகிடும். உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் தான் தீர்மானிக்க முடியும். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கிட்ட சுயமரியாதையை கொடுத்துட்டு ஐயோ என்னை இப்படி அசிங்கமாக பேசுகிறாரு, என்னை அவமானப்படுத்துகிறாருன்னு சொன்னால் அர்த்தமே இல்லை. சுயமரியாதை, என்னுடைய சுயமரியாதையை பற்றி எனக்கு தெரியும், யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இது 1. 4வது, வேகமாக நான் வண்டியை ஓட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் பண்ணிங்கன்னா ஒழுங்காக வரவன் கூட கிராஸ் பண்ணி டிவைடரை எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே மோதிடுவான். அது 1. இப்போ அது மாதிரி பண்ணாத, நான் பேச முடியல. நீ வேணா 3வது, நீ வேணா வெளியே போயிருப்பா, நீ சிரிச்சிட்டே இருப்ப, நீ சொல்கிறது கேளு, வெளியே போயிரு, நான் எடிட் பண்ணிக்க, நீ போயிடு, நீ கிளம்பிடு, நான் கூப்பிட்றேன். சாத்திக்க நல்லா லாக் பண்ண. 3வது, உங்கள் மேலே தொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களையும் நீங்கள் ரொம்ப பர்சனலாக மனசுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எமோஷ்னலாக எப்பவும் எடுத்துக்கிற மாதிரி சர்வை பண்ண முடியாது, மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும். இதெல்லாம் பார்க்கணும். இவ்வளோ பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு வரோம் கிட்டத்தட்ட. அதே மாதிரி சிம்மராசி அன்பர்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில் மிகவும் எதிர்பார்க்கின்ற உண்மையான அன்பு சாதாரணமாகவே உங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி காலகட்டங்களில் 0 எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. காதல் மூலியமாகவோ, தாய் தந்தை மூலியமாகவோ, சகோதர சகோதரிகள் மூலியமாகவோ
முக்கியமாக நண்பர்கள் மூலியமாகவோ உங்களுடைய அன்பையும் உண்மையும் எதிர்பார்க்க முடியாது. 4வது, யாரையாவது லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களை விட்டு வேறொரு நபரை அவர்கள் என்ன சொல்கிறது செலக்ட் பண்ண நேரிடும். அதெல்லாம் நீங்கள் நினச்சி ரொம்ப பெரிய அளவுக்கு வருத்தம் அடையக்கூடாது. இதெல்லாம் அஷ்டம சனியில் நடக்கும் சார். ஒன்று புரிஞ்சுக்கணும், மிகப்பெரிய சவால்களை யார் ஜெயிக்கிறானோ அவன்தான் ராஜாவா உட்கார்ற தகுதியானவன். உட்காருவான், மகுடம் சூடுவான். எதையுமே செய்யாமல் அந்த மகுடத்தில் உட்கார்றவன் அந்த மகுடமே அவனுக்கு பாரமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் உண்மையான தகுதியோடு அந்த மகுடத்தில் உட்கார போகிறீங்களா, ராஜ மகுடத்தை ஏற்க போகிறீங்களா, இல்லை என்னமோ தானோன்னு எடுத்துகிட்டு திரும்பி லூஸ் பண்ணிட்டு வர போகிறீங்களா, நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பக்கம். பொதுவாகவே எல்லா விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கை தேவை. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 185-90 பேர் கண்டதை சாப்பிட்றதுங்கிறது உங்களோட ஹேபிட்டு. இந்த தெரு கடையில் இருக்கிறத வந்து சாப்பிட்றது, கண்ட ஹோட்டலில் கண்டதை சாப்பிட்றது, கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, இந்த விளையாட்டெல்லாம் அடுத்த 2 வருஷம் விளையாடினீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்ச காசும் போயிடும், வலியும் இருக்கும், ஆஸ்பத்திரியில் வலியும் வரும். இதெல்லாம் இப்படி சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க. நான் உண்மையே பேசுகிறேன், உறக்க பேசுகிறேன். அதே மாதிரி 4வது, சனி பகவானுடைய இன்னொரு காரகத்துவம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பேராசை பட வச்சு நஷ்டத்தை கொடுப்பார் சனி பகவான். இந்த பேராசை வந்து ரொம்ப 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 நுணுக்கமான விஷயம். நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். ஆசையே தப்பு. இப்போ பேராசை ரொம்ப ரொம்ப தப்பு. நஷ்டம் வேண்டாம். எது இருக்கோ எது வருதோ அதை வச்சு இந்த 2 வருஷம் வாழ்க்கையை வாழ நீங்கள் பழகிக்கணும். முக்கியமான ஒரு பாயிண்ட், 10வது பாயிண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. ஷேர் மார்க்கெட்டில் போய் இப்போ நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா இருக்கிறதும் போச்சு, பறக்கிறதும் போச்சுன்னு ஆயிரும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வேண்டாம், வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு வேண்டாம். முடிஞ்சால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கம்முன்னு இருங்க. எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட், வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய வலிமையான பெண் அதிகாரியோடு உங்களுக்கு சண்டை வரும். நீங்கள் ஒரு ஆணும் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டில் மோதிக்கிறதும் ஒரு ஆண் பெண்ணுடைய மோதுறதும் 1000 வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு பெண் சும்மா குரல் கொடுத்தா போகிறோம், HR பாலிசி உங்களுக்கு அகெயின்ஸ்டாக திரும்பும். 15 வருஷம் 20 வருஷம் பெரிய பதவியில் இருந்தால் கூட உங்கள் வேலை 15 நிமிஷத்தில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகவும் அக்கறையுடனும் ஜாகிரதை. இதெல்லாம் எல்லாமே என்ன, கம்முன்னு இருக்கணும், பேச்சை கம்மி பண்ணிக்கணும், சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும், செலவு பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும், பணத்தை சேமித்து வைக்கணும், அதிகப்படியான புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு 60 ஆண்டு காலம் 65 ஆண்டு கால வாழ்க்கையில் 2 வருஷம் சும்மா இருந்தால் ஒன்றும் ஆகிடாது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெரிய அளவில் டைம் தேவையில்லை. தோல்வி அடையிறதுக்கு ஒரே நேரத்தில் ஆகிடும். அதுதான் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது இவ்வளவும் சொன்னதுக்கப்புறம் பெரிய அளவில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. இந்த பயமே உங்களுக்கு எதிரியாகும். இந்த பயம் என்பதை விடுங்க. நான் தீர்வுகள் என்னன்றதை கடைசியில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு முக்கியமாக 10ஆம் இடத்திலிருந்து வந்த ரிஷபராசியிலிருந்து வந்த குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும்போது கண்டிப்பாக எத்தனை துயரங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பணம் என்பது வந்து கொண்டே இருக்கும். 1, உங்கள் ராசிக்கு வரக்கூடிய கேது பகவான் பயிற்சியானதுக்கு பிறகு இந்த ஆண்டுடைய 2ஆம் பகுதியில் தேவையற்ற தடங்கல்களையும் தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்தாலும் கூட நீங்கள் நாஸ்திகனாக இருந்தால் கூட உங்களை ஆஸ்திகனாக மாற்றுவார். தெய்வ பக்தியை உங்களுக்கு கொடுத்தே தீருவார். மிகப்பெரிய பார்க்கவே முடியாத அரிய பொக்கிஷமான சில ஆண்டவ தரிசனங்களை உங்களுக்கு தருவார். அதே மாதிரி 8ஆம் இட ராகுவை பற்றியும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு சனியோடு சேருவதனால படிங்க. 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவோடையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு தேவையற்ற சபலங்களை தருவார். நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து வேறு படிக்கக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும், டைவர்ஷனை ஏற்படுத்துவார். உங்கள் ராசியை அவர் பார்க்கறதுனால அதன் மூலியமாக தேவையில்லாத காதல் தேவைதான்.
அதில் தேவையில்லாத காதல்னா ஒத்து வராத, நாளைக்கு வாழ்க்கைக்கு பயன்படாத எதுவுமே தேவையில்லாதது. உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லது செய்யுதோ அது தேவை உள்ளது. அதை நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சுக்குங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அப்புறம் செய்யலாம். நீங்கள் முதல்ல உங்களை கவனிங்க சார், அடுத்த 2 வருஷம். அதனால் தேவையில்லாத சபலம், தேவையில்லாத இது நட்பு, தேவையில்லாத நட்பு காதலாக மாறி பிரச்சனைகளை கொண்டு வரும் என்பதனால் அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஆக ஒட்டு மொத்தத்தில் ஆரோக்கியத்தில், பணத்தில், வேலையில், செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில், பேச்சில், நிதானத்தில் கவனங்கள் தேவை. நல்லதுன்னு ஏதாவது இருக்கா? இதுக்கு நடுவில் தான் சில வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, சில வெளிநாட்டு முதலாக ஃபாரின் ட்ரிப்பு போகிறது, சில பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நடக்கிறது. இதெல்லாம் இதுக்கு நடுவுலையே நடக்கும், நல்லதும் நடக்கும். ஆக தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் தீர்வானது கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த அத்துணை நபர்களும் காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வர ஸ்தலத்துக்கு சென்று நலத்தீர்த்தத்தில் குளித்து சுவாமிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தர்பாரண்யேஸ்வருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியில் வரும்போது உடல் வஸ்திரம், அதாவது வஸ்திரங்கள், ஆடை வஸ்திரம் ப்ளஸ் அன்னதானங்கள் செய்து ஏழை எளியோருக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் தர்மங்கள் செய்கிறீங்களோ மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள், நல்ல மாற்றங்களை சனீஸ்வரன் கொடுப்பார். 2, தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்யும் போது மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உருவாகும். 3வது, அனாதை பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும்னா அதில் சந்தேகம் இல்லை. ஆக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான அன்பு சிம்மராசி பெருமக்களே, நிறைய கெடுதல்கள் சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னதே தவிர உங்களை காயப்படுத்தணும்னோ உங்களை வேணும்ட்டே இது பண்ணணும்னு சொன்னதில்லை. உங்கள் மேலே உள்ள அக்கறையில் சொன்னதே தவிர நான் சொன்ன நல்ல விஷயத்தையும் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற்றாக வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் பார்க்க போகிற ராசி ரிஷப ராசி. காலபுருஷனுடைய 2ஆம் வீடு ரிஷப ராசி. ஏற்கனவே நீங்கள் இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு இந்த கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி முன்னாடி 2-3 நிமிஷம் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆண்டு சிறப்பு மிக்க ஒரு ஆண்டு 2025. இதில் 12 ராசிகளில் ரொம்ப உயரிய சுப பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதில் தராசில் முதல் படியாக நிற்கக்கூடியது ரிஷப ராசி. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஆக இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ரிஷபராசியாக இருந்தாலோ உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் ரிஷபராசியாக இருந்தாலோ இந்த வீடியோவை அவங்களுக்கு தயவு கூர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவானது ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. ரிஷபம் அதாவது தன்னைத்தானே செதுக்கி கொண்டு வாழ்க்கையில் பல பேருக்கு நல்ல உதவிகளை செய்து பயனில்லாமல் எல்லோராலும் ஏமாற்றப்பட்டு மிகப்பெரிய உயரங்களை எட்டுவது ரிஷபராசியின் இயல்பாகும். அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த ஆண்டு நடக்கக்கூடிய 3 முக்கிய பயிற்சிகள், ஆங்கில புத்தாண்டில் வரக்கூடிய 3 முக்கிய பயிற்சிகள். 1 மார்ச் 29, 2025 சனி பயிற்சி, 2 குரு பயிற்சி, அதுக்கடுத்தது ராகு கேது பயிற்சி. இதுதான் இந்த 3 முக்கிய நிகழ்வுகள் வருகின்ற ஆங்கில புத்தாண்டில். இதில் முதல்ல சனி பயிற்சி. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இதனால் என்ன பலன்கள் விரிவாக பார்ப்போம். அடுத்தபடியாக குரு பகவான் ஜென்ம குருவாக ஒரு ஆண்டாக உங்கள் ராசியில் இருந்தவர் இப்பொழுது உங்கள் 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு தனகாரகன் போகப் போகிறார். ஆனால் அது மிதுன ராசி, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அது புதனுடைய வீடு, குரு பகவானுக்கு ஆகாத வீடு 2. அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 4ஆம் இடத்திலும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்திலும் மாறப்போகிறார்கள். இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ இதனால் என்ன பல பலன்கள்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராக இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பகிருங்க. ரிஷபராசி பாயிண்ட் நம்பர் 1. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ 95 அவுட் ஆஃப் 100 மார்க் கொடுக்கலாம்.
வருகின்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் பாசிட்டிவிட்டியில் ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஆண்டாக ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவிருக்கிறது. 1. இதுக்கு என்ன காரணம்? தற்சமயம் 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் வீட்டுக்கு செல்வார். அதாவது ஒவ்வொரு ராசியிலும் சராசரி 2.5 வருஷம் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் 12 ராசிகளை கடந்து வர 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். அதில் ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடியது 7.5 சனி 7.5 வருஷங்கள், அஷ்டம சனி 2.5 வருஷம். இது ரெண்டும் சேர்த்தாக்க 10 ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு கடுமையான சோதனைகளையும் கடுமையான கெடுபலன்களையும் தருகிறார் சனி பகவான். மிச்சம் உள்ள 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டுல ராசியின் 3, 6, 11 இந்த வீடுகளில் வரும்போது யோகமான மிகவும் யோகமான பலன்களை செய்கிறார். பொதுவாக 7.5 சனி அஷ்டம சனி அப்படின்னாலே பயப்படுவாங்க. ரிஷபராசிக்கு இப்போ இது ரெண்டுமே கிடையாது, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆனால் ரேர் அக்கேஷன்ஸில் இந்த 7.5 சனியிலும் கூட அஷ்டம சனியிலும் கூட ஆண்டியாக இருந்தவர்களை அரசனாகவே மாற்றிருக்கிறார் என்றால் அது மிகையல்ல. அந்த பவர் சனிக்கு மட்டும்தான் உண்டு, அவருக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து பெயர்ந்து 11ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தான். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி, ராஜ யோகாதிபதி, 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதி. அவர் போய் 10ஆம் இடத்துக்கு தாண்டி 11ஆம் இடத்துக்கு போய் லாபஸ்தானத்தில் உட்கார்றார். பாக்யாதிபதி லாபஸ்தானம் ஏறுகிறார். இது கிடைக்கப்பெரியாத பாக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். என்னது? முதல்ல நல்ல மனநாள் அமைவது, நல்ல மனைவி அமைவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்கிறோம். நல்ல கணவன் அமைவது மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்கிறோம். சரி, கணவன் மனைவி 2 பேரும் நல்லா அமைஞ்சிட்டாங்க. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரங்களாக இருக்காங்க, நிறைய சொத்து இருக்குது, ஊர் முழுக்க இது இருக்குது, சொந்த பந்தங்கள் இருக்காங்க, நல்ல பவர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் பணம் இருக்குது, நினச்சா எதை வேணால் வாங்க முடியும், எங்கே வேணால் போக முடியும். ஆனால் புத்திர பாக்கியம் இல்லை, தனக்குன்னு ஒரு வாரிசு இல்லை. இப்படி எத்தனை பேர் வீட்டில் இருக்குது? சில பேர் வீட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் புத்திர பாக்கியம் இருக்குது, ஆனால் அந்த புத்திர பாக்கியத்தில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தையால் எழுந்து நடக்க முடியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இது அடுத்த பாக்கியம். நல்ல குழந்தை பிறக்கணும், அது ஒரு பாக்கியம். அந்த குழந்தை கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அறிது, அவ்வையின் வாக்கை கேட்கணுங்க. நம்மளை பாருங்க, 2 கண்ணு தெரியணும், நல்ல கை கால் வேலை செய்யணும், உடம்புல ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கோடிக்கான சொத்து. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உனக்கு நான் வந்து ஒரு 10 லட்சம் கோடியை தரேன், ஹார்ட்டை மட்டும் எழுதி எனக்கு கையில் கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் கொடுக்க முடியுமா? அப்போ உங்கள் உடம்புக்குள்ளே 10 லட்சம் கோடி பெருமானம், அதுக்கும் மேலான ஒரு பொருள் இருக்குது. நாம் தான் அதை கண்டுக்கிறது இல்லை, நம்மளுடைய உடம்பை நம்ம மதிக்கிறது இல்லை. ஆனால் கடவுள் நமக்கு இயற்கையாக நிறைய வரங்களை கொடுத்துருக்கார். அப்போது இந்த மாதிரி அருமையான பலாபலன்களை 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 9, 10க்கு உடையவர் போய் 11ஆம் இடத்துல போய் உட்கார்றது கிடைக்கப்பெறாத பாக்கியங்கள். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், மிகப்பெரிய தொழிலில் முன்னேற்றங்கள். எந்த தொழில், என்ன முன்னேற்றங்கள்? ரிஷபராசியில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்க. குறிப்பிட்ட சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற தொழில்களை நீங்கள் செய்யும் பொழுது, அதாவது அரசியலில் இருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு பெயரையும் புகழையும் ஈட்டித்தரும். சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கீங்க, அதுக்கு பிறகு மந்திரி எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதை கொடுக்கும், மாவட்ட செயலாளர் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும், மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கலாம். அப்படி படி உயர்ந்து கட்சியில் வந்து பெரிய பொறுப்புகளை கொடுக்கலாம், மக்களிடையே பெரிய செல்வாக்கை கொடுக்கலாம். ஏன்னா மக்கள் செல்வாக்கு அப்படின்னு சொன்னாலே சனி பகவானுடைய ஆதரவு இல்லாமல் மக்கள் செல்வாக்கு ஒருத்தரால் பெறவே முடியாது தன் வாழ்நாளில். அப்போ இந்த மாதிரியான பாக்கியங்களை கொடுக்கலாம். அடுத்தபடியாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்கள், இந்த காவல்துறையில் 2 பகுதியாக அன்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர் உயிரையும் துச்சமாக மதித்து
மக்களுக்காக ரா பகல் பார்க்காம பொண்டாட்டி பிள்ளை கூட ஒரு 5 நிமிஷம் கூட இல்லாமல், நம்மலாம் இங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களோட இதில் போய் உட்காந்தா தான் தெரியும். கொஞ்சம் கூட சாப்பாடு இல்லாமல், சோறு தண்ணி இல்லாமல் ஓட்டி ஓட்டி மக்களுக்கு பாதுகாப்புக்காக நைட்டெல்லாம் கண் முழிச்சு ரோந்து போகிறாங்க. நம்மெல்லாம் ஜாலியாக தூங்குறோம் ஏசியில் படுத்துக்கிட்டு. அவங்கெல்லாம் அந்த மே மாதம் அந்த கடும் இதில் கூட தன்னுடைய உயிரை கூட துச்சமாக பண்ணி, ஏன்னா திடீர்னு ஒருத்தன் வருவான், தண்ணி போட்டிருப்பான், காரை எடுத்து அவங்க மேலேயே கூட ஏற்றுறான், என்னென்னமோ நடக்குது. அவங்கள பாட்டில் எடுத்து மண்டையில் அடிக்கிறான், தாக்குறாங்க. எது நடந்தாலும் அத்தனைக்கும் மீறி அந்த காவல்துறை என்பர்கள் பணியாற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட உயிரினும் மேலான காவல்துறை என்பர்கள் 2 பகுதி இருக்காங்க. சில பேர் எல்லா துறைகளிலும் உள்ள மாதிரி காவல்துறைகளிலும் நஞ்சு பற்ற சில உள்ளங்கள் இருக்குது. சில லஞ்சம் வாங்குவது, அதாவது ரொம்ப ஒரு மக்களுடைய வாழ்க்கை ஆதாரமாக இருக்கக்கூடியது, சராசரியாக ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுக்காமல் இருக்கிறது, இதுவும் இருக்குது. சில காவலர்கள் செய்யக்கூடிய தவறுனால பல காவலர்கள், நல்ல காவலர்கள் கூட கெட்ட பேர் வருது. இது உண்மை. மிகப்பெரிய வாழ்க்கையிலேயே வாழ்க்கையே கொலை பண்ணுற அளவுக்கு கூட சில பேர் போகிறாங்க. சில பேர் சில வேலை செய்யத்தகாத காரியங்கள் செய்கிறாங்க. அதனால் மிகப்பெரிய வாழ்க்கையே பாதிக்கப்படுது. பல பேருக்கு ஒரு பாவமும் அறியாத ஒரு மனிதனுடைய, பல மனிதர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. நான் சொல்லக்கூடியது பொதுவாக காவல்துறையில் இருக்கக்கூடிய நல்ல காவல்துறை அன்பர்களுக்கு, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடியது இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு. பதவியில் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து, ஏற்றங்களை கொடுத்து, ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ஆண்டு. ஹலோ. ஆக காவல்துறையில் இருக்கக்கூடிய பல அன்பர்களுக்கு மிக முக்கிய ஆண்டாக, உங்களுடைய வேலை செய்யக்கூடிய கெரியரில் மிக மிக ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வருகிறது, ஆங்கில புத்தாண்டு 1. அடுத்தபடியாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், அதாவது கட்டுமான துறை, அதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், பில்டர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பல கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் என்னோடய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய பில்டர்ஸ். அவங்க சொல்லக்கூடியது தான், கொடிகட்டி பறந்தவர்கள், கடந்த 25 ஆண்டு 30 ஆண்டு கொடிகட்டி பறந்தவர்கள் இன்னைக்கு கம்பெனியை நடத்தவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருப்பு முனை ஆண்டாக வருகின்ற 2025ஆம் ஆண்டு வருது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகமும் ஒத்துப்போகணும். நீங்கள் கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டால் தான் உங்களுக்கு நாங்கள் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அது ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக ஹோட்டல் துறையை நடத்தக்கூடிய அன்பர்கள், ஹோட்டல் நடத்துறதுங்கிறதுங்க சாதாரண விஷயம் இல்லை. பல தொழில்கள் பார்த்துருக்கோம். ஹோட்டல் தொழில் நடத்துறது விளையாட்டு இல்லை. நீங்கள் அந்த மாஸ்டர் செஃப்பை கட்டி காப்பாற்றணும், அந்த கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ணணும், டேஸ்ட்டை ரீட்டைன் பண்ணணும், வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கணும், கடன் பால் விலை ஏறும் இறங்கும், காய்கறி விலை ஏறும் இறங்கும், இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஆனால் நீங்கள் டெய்லியெல்லாம் ப்ரைஸை மீல்ஸ் இன்றைக்கி 120 ரூபா, நாளைக்கு 140, பிகாஸ் வெண்டைக்காய் 10 ரூபா ஏறிடுச்சு கிலோன்னு பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ சங்கடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஹோட்டல் துறை அதிபர்களுக்கு முக்கிய திருப்புமுனை ஆண்டாக இருக்கும். ஒரு பிரான்ச்சை வச்சுருக்கிறவங்க ஒரு 4 பிரான்ச்சாக பெருகலாம். நல்ல வருமானத்தை ரெவென்யூ நிறைய இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். இது ஒன்று. மெட்டல்ஸ், உலோகங்கள், இரும்பு, எஸ்பெஷலி அயன் சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஆண்டு. அதே மாதிரி ஹோல்சேல் டீலர்ஷிப் நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வருகின்ற 2025 இயர் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸை கொடுக்கும். இதெல்லாம் இருக்குது. ஆக இப்படி இருக்குது. இப்போது சனி பகவான் 9லேருந்து லாபஸ்தானத்துக்கு வரும்போது என்னங்கிறத பற்றி பேசணும். உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு போகும்போது குரு ரிஷபத்திற்கு ஆக மாட்டார். அவர் தனகாரகன், உங்களுடைய தனஸ்தானத்துக்கு போகிறாருங்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு சில பண வரவு வந்தாலும் அந்த பணத்தை கட்டி பிடிச்சி காப்பாற்றுறதுல நிறைய சவால்கள் இருக்குங்க. இதுதான் உண்மை. நம்ம போகிற போக்கில் 19 எல்லாம் சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. எது நல்லா இருக்குமோ எது நல்லா இல்லையோ ஓப்பனாக பேசி தான். இப்போது இந்த குரு பகவானுடைய தாக்கத்தை நீங்கள் கவனிக்கணும். குரு பகவான் உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் இந்த இடத்துல போய் உட்கார போகிறார். சில பணத்தை கொடுப்பாரு, கொடுத்து கெடுத்துருவார். எப்படி கெடுப்பார்? கொடுக்குற மாதிரி கொடுத்து
நீங்கள் வாக்கு கொடுத்துருவீங்க பணம் வரதை வச்சு, இந்த பணமும் வந்துடும். நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு கொடுக்க முடியாது, வேற ஒரு செலவு வரும். இதை கொடுத்துட்டு உடனே அங்கே கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் முழிக்கிறக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் பணம் வருதே அப்படின்னு டக்குன்னு சில பேர் இருப்பாங்க, அப்படியே தள்ளி மாதிரி அடித்து விடுவாங்க. அதை பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காக அதை சொல்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் வேலை, தொழில், வியாபாரத்தில் இதிலெல்லாம் வந்து ரிஷபராசி அன்பர்கள் இந்த 2025 மிகப்பெரிய உயரத்தை எட்டுவீர்கள். இது உண்மை. இதுக்கப்புறமா முக்கியமான இன்னொரு பாயிண்ட் இருக்கு. உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேதுவினால கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த ஆண்டுடைய பிற்பகுதியில் பிரச்சனைகள் வரும். ஆஃப்டர் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பொதுவாகவே நீங்கள் எல்லாரையும் நினச்சி அவங்களுக்கு உதவி செய்கிறது, வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் ஓகே தான். ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது கூட உங்கள் மூஞ்சியில் ஆக்சிஜன் வைன்னு தான் சொல்கிறான், அப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிற குழந்தை மூஞ்சிலே வைங்கன்றான். உங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இது அதற்கான காலம். உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்திற்கு வர்றதுனால வேலை செய்கிற இடத்துல சில வேண்டத்தகாத, விரும்பத்தகாத நட்பு காதலாக மாறி தேவையில்லாத உறவாக மாறக்கூடும். அதில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். இதை நீங்கள் பின்பற்றணும். ஒரு பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா, குரு பார்வை வந்தாலே கல்யாண வேலை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. குருவுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடு மேலே விழுறதுனால குரு ராகு மேலே பார்வையும் செலுத்துவார். அப்படிங்கிறதுனால பிற்பகுதியில், இந்த வரக்கூடிய ஆண்டோட பிற்பகுதியில் நிறைய யோகங்களை அனுபவிக்கக்கூடியதெல்லாம் நடக்கும். அதாவது ஒரு சாதாரண கார் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை விட பெரிய கார் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறக்கூடும். அதே மாதிரி கல்யாணம், தடப்பட்டு போன திருமணங்கள் நடக்கும். காதலித்து ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்டு இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பா அம்மா சம்மதம் கொடுக்கல அப்படிங்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பெற்றோருடைய சம்மதத்துடன் உங்கள் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றே தீரும். இது உண்மை. இன்னொரு சிறப்பான அம்சம் இந்த ஆண்டு என்ன, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு அப்படி ஒரு சிறப்பான ஆண்டாக வருது. குறிப்பாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் 100%, 70% பெண்கள் மனசில் என்ன இருக்குன்னா, எனக்குன்னு ஒரு தனியாக அடையாளம் இல்லை. நான் ஏதோ வீட்டில் வந்து முதல்ல அப்பாவுக்கு கட்டுப்பட்டேன், அப்புறம் அண்ணா தம்பிக்கு கட்டுப்பட்டேன், அப்புறம் ஹஸ்பண்டுக்கு கட்டுப்பட்டேன், அப்புறம் பிள்ளைக்கு கட்டுப்படுறேன். ஸோ எங்கேயோ நான் கட்டுப்பட்டே இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆறாத வடு, ஆறாத காயம் நம் நாட்டு பெண்கள் மனசில் இருக்குது. இந்த விஷயத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அது அந்தந்த அப்பா, அந்தந்த சகோதரன், அந்தந்த கணவர், அந்தந்த மகன்களை பொறுத்தது. ஆக தன்னிச்சையாக என்னுடைய முயற்சியினால் நான் வந்து ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி பெண்ணா நீங்கள் இந்த ஆண்டு, நீங்கள் ஒரு 6 வருஷம் ஆகி வேலையை விட்டுட்டேன் குடும்பத்துக்காக, இப்போ திருப்பி வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த பெண்ணா நீங்கள் ரிஷபராசியில் உங்களுக்கான ஆண்டு தான் இந்த ஆண்டு. எஸ்பெஷலி ஒட்டுமொத்த ரிஷபராசி என்பவர்களுக்கும் சொந்த தொழில் செய்வ நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு பொற்கால ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். ஆக ஒட்டு மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 95% அவுட் ஆஃப் 100 அப்படி பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை. தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி என்பவர்கள் குறிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால பைரவர்களுக்கு உணவளித்து நீர் கொடுத்து அவர்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு எப்பயாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும், எஸ்பெஷலி பிரதோஷம் தோறும் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் டெய்லி கொடுங்க. 2. 3வது 10 வயது 15 வயது உட்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த கல்விக்கான உதவியையும் சாப்பாட்டுக்கான உதவியும் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில்
அதிசயங்கள் நடந்தே தீரும் என்று கூறி என் உயிரினும் மேலான ரிஷபராசி பெருமக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு கடகராசியை பற்றி பார்க்க போகிறோம். கடகராசி காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, மாத்ருகாரகனான சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. கடகராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கடகராசியில் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய தலையாய கடமை இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 ஏற்கனவே சொன்னபடி 3 பயிற்சிகள் இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பயிற்சி. கடகராசிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பயிற்சி. ஏன் அப்படி சொல்கிறோம்? கடந்த 2.5 ஆண்டுகளாக அஷ்டம சனியின் தாக்கத்தால் அவதிப்பட்டு அல்லோலப்பட்டு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட், எல்லாமே இழந்து இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள், மனிதனோட லைஃப்பில் பிரச்சனைகள் வருது அவருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதோடைய அர்த்தம் வேறு. பிரச்சனைகள் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லும் போது வேறு. அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணும்போது, அதை பயணிக்கும் போது நம்ம அனுபவிக்கக்கூடிய ரணங்களும் காயங்களும் அந்த ஆழமும் வேறு. பிரச்சனையிலேருந்து வெளியே வரும்போது தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அப்படின்னு ஒரு ஃபீலிங் உள்ள இருக்கும். இப்போது 7.5 சனி அஷ்டம சனியில் எது ரொம்ப மோசமானது அப்படின்னு கேட்டோம்னா அஷ்டம சனின்னு தான் சொல்லணும். ஒளி பொருந்திய கடகராசி என்பவர்களுக்கு சந்திரன் ராசி அதிபதியாக வரும்பொழுது இந்த சனியுடைய தாக்கமானது அதிகமாக இருந்திருக்கும். இது நாள் வரை 2.5 வருஷமாக முக்கியமாக கடகராசி என்பவர்களுக்கு நடந்ததில் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் சுயமரியாதையை இழப்பது. எந்த ஒரு மனிதனுக்கும் சுயமரியாதையை இழக்கும் போது ஏற்படக்கூடிய காயம் என்பது அளவற்றது. வேற எதை வேணா சமாளிக்கலாம், இந்த சுயமரியாதையை இழக்கும் போது மட்டும் மிகப்பெரிய வலி உண்டாகும். அப்பேற்பட்ட வலி சொல்லவே முடியாத வார்த்தையால். தவிர தான் கண்ணுக்கு எதிர போகிற ஒரு வீட்டுடைய தலைவன் இருக்கார், மனைவியையும் குழந்தையவும் நல்ல செல்வமாக வளர்க்குறார், வாழ வைக்கிறார், வசதியாக வாழ வைக்கிறார், நல்ல வீடு மனை காரு வசதிகள். திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அவருடைய வேலை போச்சோ வியாபாரம் போச்சோ, அவரால் அந்த சரி அதே வாழ்க்கையை தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனை என்பது சொல்லி மாளாது. அப்படி கடகராசி என்பர்கள் சொல்லனா துயரத்தில் இருந்து வந்த கடகராசி என்பவர்களுக்கு விடி வெள்ளி ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல. மார்ச் 29, 2025 கும்பராசியிலிருந்து உங்களுடைய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிற சனி பகவான் உங்களுடைய பல இன்னல்களையும் பயங்கரமான இதுவரைக்கும் நீங்கள் இருந்து வந்த சோதனைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கப் போகிறார். நீங்கள் விடுபடப் போகிறீர்கள் என்பது ஆண்டவன் மீது சத்தியம். இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய சில பாயிண்ட் இந்த வீடியோவில். 1, 8லிருந்து 9க்கு போகக்கூடிய சனி பகவான், உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலிருந்து உங்கள் 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்திற்கு வரப்போகிறார் ஏப்ரலுக்கு பிறகு. அதற்கு பிறகு ராகு கேது பயிற்சி. உங்கள் 2ஆம் வீட்டிற்கு கேதுவும் உங்களுடைய 8ஆம் வீட்டிற்கு ராகுவும் வரப்போகிறார். ராசிக்கு 8ல் ராகு வரும்போது சில அபாயங்கள் உண்டு, அதை மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. என்னென்ன எது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். உண்மையை உறக்கச் சொல்வோம். வெறும் முகஸ்துதிக்காக இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா ஆயிடும் அப்படிங்கிறதுக்கு பேர் ஜோதிடமும் இல்லை, அது தர்மமும் இல்லை. சரியா இருக்கு, சரியா இல்லை, சரியா இல்லைன்னா என்ன பண்ணணும், இதை பற்றி பேசுறது தான் நம்மளுடைய வேலை. இப்போ முதல்ல சனி பயிற்சியை பற்றி எடுத்தோம்னு சொன்னால் 8லேருந்து 9க்கு போகக்கூடிய சனி பகவானால்
முதல்ல கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், போலீஸ் வம்பு வழக்கு, சட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாம் பேசக்கூடிய அத்துணை பலன்களும் பொதுவான பலன்களே. உங்கள் ஜாதகம், பிறப்பு ஜாதகம் 90% பேசும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது தான் உங்களுக்கான எதிர்காலத்தை துல்லியமாக கணித்து தர எங்களால் இயலும். ஆக இந்த 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவானால் பல நன்மைகள் உண்டு. சிறைவாசம், சொத்து தகராறு, போலீஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு, உடல் ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், கொடுத்த பணம் வரல நாம ஒருத்தர் கொடுக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் மறைந்தே போகும். இதுதான் அதிசயம். அடுத்தபடியாக இதில் சிக்கலும் உண்டு. உங்களுடைய தந்தைமார்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய, கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய, அப்பா இருக்கிற இடத்துலேருந்து பிரிஞ்சு எதர் டிரான்ஸ்ஃபர் இல்லை வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளி நாடுகளுக்கு கூட போகக்கூடிய சில விஷயங்கள் நடக்கலாம். இது 1. 2, எல்லாமே ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா உங்களோட அத்தனை கஷ்டமும் முடிவுக்கு வரப்போகிறது. சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ரிஷபராசி 11ஆம் இடத்தை பார்ப்பதனால் வருமானத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அவருடைய 7ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்ப்பதனால் அடித்த அடி, இந்த அஷ்டம சனியில் வாங்கின அடி, தைரியம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பயமாக இருக்கும். முன்னாடி எடுத்து வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது, இந்த பயத்தை சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு உருவாக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் முன்ன இருந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது சத்தியம். அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய 10ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுடைய விரோதிகள் உங்கள்கிட்ட வந்து காலில் வந்து சரணாகதி அடைவார்கள். இதுவும் சத்தியம். இது நாள் வரைக்கும் உங்களை ரொம்ப துச்சமாக பார்க்கறது, மனிதன் வந்து மரியாதை குறைவாக நடத்துவது. நான் பல தடவை என்னோட வாழ்க்கை சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் பணம் படைத்தவர்கள் பணம் இல்லாதவர்களை முட்டாள்னு பார்க்குறாங்க. அதாவது இவன் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு பார்க்குறாங்க. பணம் இருக்கிறவன், பதவியில் இருக்கிறவன், பணம் இல்லாதவனை, பதவியில் இல்லாதவனை எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு பார்க்குறாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு பார்வை. பணம் இல்லாத, அறிவு இல்லாமல் கூட ஒருத்தன் பணம் வச்சுருக்க முடியும், பதவி வச்சுருக்க முடியும். அறிவு இருந்தும் கூட பணம் இல்லாமல் பதவி இல்லாமல் இருக்க முடியும். ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. வாழ்க்கையில் சில பேருக்கு பணம் தேட வேணும் அப்படிங்கிற ஆர்வமே இருக்காது. அதுக்கு கூட ஒரு காரணமாக இருக்கும். அதனால் நம்மகிட்ட இன்றைக்கி நம்ம வந்து பணம் இருக்குது. ஆங்கிலத்தில் ஒன்று உண்டு, when the ant is there, when the bird is alive, the bird eats the ant. when the bird is dead, the ant eats the bird ன்னு சொல்லுவாங்க. பறவை உயிரோடு இருக்கும் போது பூச்சியை சாப்பிடும், பறவை செத்தவொடனே பூச்சி பறவையை சாப்பிடும். இதுதான் வாழ்க்கையுடைய சாராம்சம். யார் ஒருத்தருமே நிரந்தரமாக ஜெயிக்கிறதோ நிரந்தரமாக தோக்கிறதோ இந்த வரலாறுல நடந்ததே கிடையாது. அதனால் இதுவரைக்கும் தோல்வியுற்ற நீங்கள், உங்கள் எதிரிகள் உங்கள் காலில் வந்து விழுவாங்க. நீங்கள் யார் உங்களை துச்சமாக பேசுனாங்களோ, அவமரியாதை பண்ணாங்களோ அத்துணை பேரும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய காலத்தில் நீங்கள் நுழைய போகிறீங்க அப்படிங்கிறது ஆண்டவன் மீது ஆணை. 2, 3, உங்களுடைய ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் சில சங்கடங்கள் இருக்கலாம். இருந்தாலும் கிட்டத்தட்ட பிப்ரவரி 2வது வாரத்துக்கு பிறகு நல்ல காலம் ஆரம்பிக்க தொடங்கும். நல்ல மனிதர்களை சந்திக்க நேரிடும். ஒரு மனிதனுக்கு நல்ல காலம் உங்களுக்கு வருதா அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் நல்ல எண்ணங்கள், உங்களுக்கு புது எண்ணங்கள் வரும். இதுதான் சிக்னல், சிம்டம். அடுத்தபடியாக உங்கள் வாயில் நல்ல வார்த்தைகள் பழகத் தொடங்கும். நல்ல செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க தன்னை அறியாமல். இதெல்லாம் தான் சிக்னல். நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சு. நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க, நல்ல விஷயங்களை பேசுவீங்க. இதெல்லாம் தான் இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு பிறகு வாழ்க்கை நெகட்டிவ்லேருந்து தலைகீழாக மாறி பாசிட்டிவாக கண்டிப்பாக சத்தியமாக மாறும். ஹலோ, இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து கடகராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கும் வருகின்ற புத்தாண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் நியூ இயரில்
ஒவ்வொருத்தர் வயசுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அஷ்டம சனியில் எல்லா வயதினருக்கும் அவஸ்தைகளை பார்த்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அதற்கேற்ற அளவில் நன்மைகள் மாறும். ரொம்ப வருஷமாக ஒன் சைடு லவ்வாகவே இருக்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. அந்த ஒன் சைடு லவ்வெல்லாம் மாறி ரெண்டு பக்கமும் ஒத்துக்கிட்டு பெற்றோரும் சம்மதிச்சு திருமணம் செய்யக்கூடிய யோகங்கள்லாம் நடைபெறும். திருமணம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அதை செய்யும் போது யாராவது சங்கடத்தோடு செய்கிறாங்களா? ரொம்ப 100ல் ஒரு 5% தான் சொல்லும். 95% அந்த கனவு நாளை எதிர்நோக்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பெற்றவர்களுடைய 30 ஆண்டு கால உழைப்பை அது மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 2 நாளைக்கு 2 நாளைக்காக 30 வருஷ உழைப்பு கொண்டு வந்து அது மேலே போடுறாங்க. தன்னுடைய வாழ்க்கையுடைய எதிர்கால கனவை அது மேலே மார்ட்கேஜ் பண்ணுறாங்க, அடமானம் வைக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடிய திருமணங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த காலகட்டத்தில் பல திருமணங்கள் உடைப்படுகிறது. இதற்கு பல வகையான காரணங்களும் இருக்குது. ஜோதிடம் ஒரு பெரிய காரணம், தவிர நடைமுறை வாழ்க்கை மாற்றங்கள், காலத்தினுடைய சக்கர மாற்றங்கள் எல்லாமே காரணம் இருக்குது. எதை நம்ம முன்னேற்றம்னு நினைக்கிறோமோ அது உண்மையாக நமக்கு முன்னேற்றமா அப்படிங்கிற ஞானம் இல்லாததும் ஒரு காரணம். நான் பெண்களுக்கு சொல்கிறேன், எதை நம்ம செய்துக்கிட்டு இருந்த தப்போ அந்த தப்பை நம்ம இன்னும் திருத்திக்கலை அப்படிங்கிறதும் ஒரு காரணம். ஆண்களுக்கு சொல்கிறேன், பெரும்பாலான நேரங்களில் இதில் ஆண்களுடைய தப்பா பெண்களுடைய தப்பா அப்படின்னு வாதாட முடியாது. காரணம், 2 பக்கமுமே தப்புகள் இருக்கத்தான் செய்யுது, இருக்கும். இதுதான் இயற்கையுடைய நியதி. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் சம்பந்தப்பட்ட முறிவுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பிரிஞ்சு போன கணவன் மனைவி, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். யார் இந்த கூத்தாடி? சில நியாயமற்ற காவல்துறை அன்பர்கள், சில நியாயமற்ற வக்கீல்கள், எல்லோரும் அல்ல, எல்லா துறையிலும் நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவர்களும் இருக்காங்க. இப்போ ஒரு டைவர்ஸ் கேஸ்ன்னு வருதுன்னா 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. நான் எவ்வளோ கொள்ளையடிக்கலாம், நீ எவ்வளோ கொள்ளையடிக்கலாம், அந்த குழந்தைகள் எப்படி போனால் நமக்கு என்ன, நமக்கு நம்ம குழந்தைகள் நம்ம முக்கியம். என்ன நினைக்கிறாங்கன்னா, பல குழந்தைகளுடைய குடும்பங்களை கெடுத்து பல தரப்பட்ட குடும்பங்கள் பாழா போய் இவங்க குழந்தைகளுக்கு பெரிய அளவில் காசு சேர்த்து எதை சாதிக்கிறதுக்கு, என்ன சாதிக்கிறதுக்கு? இப்படி இருந்த குழந்தைகள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்களா அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் சந்தோஷம் இல்லை. ஏன்னா என்றைக்குமே நம்ம எவ்வளவு ஜீனியஸாக இருந்தாலும் என்னதான் ப்ராக்டிக்கலாக பேசினாலும் உண்மை ஜெயிக்கும். நம்ம செய்யக்கூடிய கர்மா கெட்டதெல்லாம் நமக்கு திருப்பி வரும், அது உண்மை. ஒரு சிலர் செய்ய பிரச்சனைனால பல குடும்பங்கள் சீரழிஞ்சு குழந்தைகள்லாம் யார் அம்மா யார் அப்பான்னு தெரியாமல் நீதிமன்றங்களில், குடும்ப நீதிமன்றங்களில் அழுகிற சத்தம் எல்லார் காதலையும் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் மனசாட்சி உள்ள சில நபர்கள் மாற வேண்டும். அது தெய்வம் தான் அதுக்கு வழிவகுக்கணும். நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடையும் செயல்படணும். இந்த மாதிரி பிரிந்து போன குடும்பங்கள் கடகராசியில் நீங்களாக பேசிக்கிட்டு ஒன்றா சேர்ந்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லாஸ் கிடையாது. 3வது மனுஷன் என்றைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்துட்டாங்களோ, அது வக்கீலாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம், அப்படி வந்தாலே நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கவே முடியாது. உங்களுக்கான சண்டைகளை நீங்களே போட்டுக்கணும், உங்களுக்கான தீர்வுகளையும் நீங்களே தான் தேடணும். அப்படி தேடும்போது தான் அது உண்மையான தீர்வாகவும் இருக்கும். நீங்கள் வெளி மனுஷங்கள்கிட்ட போனீங்கனாலே உங்கள் வாழ்க்கை போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதனால் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் திருமண பந்தங்கள் ஒன்றாக சேரக்கூடிய காலகட்டமாக இது மாறும். கடகராசி அன்பர்களில் பிரிஞ்சு போனவங்க ஒன்றா சேர போகிறீங்க. ஒன்று, அந்த கூடான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். பல ஆண்டுகளாக நல்ல நிலைமையில் அருமையான வேலையில் இருந்த கடகராசி அன்பர்கள் வேலையெல்லாம் போய் படாத துயரத்திற்கு ஆளாகி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மறுபடி வேலை கிடைக்கும், மறுபடி குடும்பம் பழையபடி நல்ல நிலைமைக்கு வரும். அஷ்டம சனி காலகட்டத்தில் எது நடக்குதோ இல்லையோ உங்களோட பெயர் கெட்டு போயிருக்கும், உங்களுடைய மானம் தெருவுக்கு வந்திருக்கும். பல அன்பர்களுக்கு மறுபடி கெட்டு போன பெயர் மறுபடி இல்லை, இவர் தப்பானவர் இல்லை, இவர் நல்லவர்னு
சமுதாயமும் ஒத்துக்கும், சொந்தக்காரங்களும் ஒத்துக்க தான் போகிறாங்க, நண்பர்களும் ஒத்துக்க தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒத்துக்கணும். ஒட்டுமொத்தத்தில் அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும். முக்கியமாக உங்களுடைய 12ஆம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவானால் நிறைய ஃபாரின் எஜுகேஷன், ஃபாரின் ஜாப் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்போ ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 2ல் வரக்கூடிய கேதுவினால் கண்டிப்பாக பண வரவு இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கிற சிரமங்கள் இருக்கும். இப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இல்லைன்னா உங்களை காப்பாற்றுறது இறைவனால் கூட முடியாது. வர்ற காசை ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து சேர்த்து வைக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எதிர்காலத்தில் நிறைய காசு தேவை இருக்கும், வேறு தேவை இருக்காது. பணத்தை சேர்த்து வைங்க. அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவினால் தேவையில்லாத போதை வஸ்து பழக்கங்கள், தேவையில்லாத இப்போ தான் சரியாயிடுச்சே போய் இதை பார்ட்டி கொண்டாடிடுவோம், குடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை, இதில் உண்மை என்பது இழுக்காகும், நீ குளித்தால் கங்கை அழுக்காகும் அப்படிங்கிற சொல்லு மாதிரி நீங்கள் அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. சரியா? இது ஒன்று. போதை பழக்கங்கள்லேருந்து தள்ளி இருக்கணும். கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாள் தான் நினச்சா உங்கள் உயிரையே குடிச்சிடும், குடும்பத்தையே அழிச்சிடும். ஜாக்கிரதையாக இருங்க. 2. 3, தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத உறவுகள். சேம், ஆணுக்கு ஆண் நட்பும் சரி, ஆணுக்கு பெண் நட்பும் சரி, தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத உறவை மாற்றி வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கணும். இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா அதில் காரணங்கள் இருக்கிறதுனால தான் சொல்கிறோம். ரொம்ப அக்கறையோடையும் கவனத்தோடையும் நிதானத்தோடையும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். சான் ஆஃப் பண்ணுப்பா. ஆக தீர்வுகள்னு பார்க்கும்போது கடகராசிக்கு முதல் தீர்வு 100% உங்களால் முடிந்தால் திருநள்ளாறு, காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் சனீஸ்வர பகவானுடைய ஸ்தலம், அதற்கு போய் நல்லெண்ணெய் தீபம் அதாவது ஏற்றி நல தீர்த்தத்தில் குளித்து சுவாமிக்கு தர்பாரண்யேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியே வந்து கரு நீல வஸ்திரம் தானம் செய்து பண்ணிங்கப்பா. எள்ளு சாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர்லேருந்து 50 பேர் வரைக்கும் உணவளித்து திரும்பி பார்க்காம நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்களால் இயன்ற தான தர்மங்களை ஏழை எளியவர்களுக்கு 10 ரூபாயாக இருக்கட்டும், 10,000 கோடியாக இருக்கட்டும், உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் செய்யும் பொழுது நல்லது நடக்கும். எல்லாத்தையோட முக்கியமானது, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு, அதாவது தெருநாய்களுக்கு, காரா பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுப்பது மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு அளித்து வரும் என்று கூறி மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். வணக்கம். சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் நம் சேனலில் பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ். ஒவ்வொரு ராசிக்கும் தெள்ள தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ், தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன, தீர்வுகள் என்ன, இப்படிப்பட்ட வரிசையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்குது. அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி பயிற்சி, இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி, மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி. இப்படி 3 பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிரும் பொழுது
குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயருவார். ஆனால் ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தான் பெயர்வாங்க. ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பெயர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும். இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது? மிகுந்த கஷ்டங்கள் துயரங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும், ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும், சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது? எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். பொதுவாக சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது, 7.5 சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும். பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும்பொழுது பெரும்பாலாக, அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே 75 முதல் 80% வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் அதோடைய பலாபலன்கள் மாறுபடும். ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம். 12 ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த சீரியஸை உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும், நீங்கள் அந்த ராசியாக இருந்தாலோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்து, இந்த வீடியோ உண்மையாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பேச போறது மேஷ ராசி. மேஷ ராசி புத்தாண்டு சிறப்பு பலன்கள். இந்த மேஷ ராசி இப்போ பேச போறது மட்டும் கட் பண்ணிடுங்க. புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போறது மேஷ ராசி. ஒரு நிமிஷம். ஹலோ, ஆமாங்க. புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது மேஷராசி. மேஷராசி இதில் 3 பயிற்சிகள் நம்ம இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். ஒன்று சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் இந்த வீடியோ எப்படி தொகுத்து வழங்கணும்னா, இந்த பயிற்சிகள்லாம் நம்ம எதை எதிர்பார்க்கணும், எதை எதிர்பார்க்கலாம், என்ன தீர்வுகள், சாதக பாதகமான பலன்கள் என்ன தீர்வுகள் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இப்படி தான் எல்லா வீடியோஸ்லையும் கொண்டு போகிறோம். மேஷராசி, பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு தற்சமயம் இந்த புத்தாண்டு பிறக்கும் போதே சரியாக மார்ச் 29, 2025 கும்பராசியில் தற்சமயம் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மீன ராசிக்கு பெயரும் பொழுது மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்கும். சரியாக மார்ச் 29, மார்ச் 29, 2025 மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்கும். இப்படி 7.5 சனி தொடங்கும் போது எதை எதிர்பார்க்கலாம்? நிறைய இடத்துல நிறைய சேனல்ஸில் அப்படி நடக்கும், நல்லா நடக்கும், இந்த மாதிரி சரியாக வரும் அப்படியெல்லாம் யார் சொன்னாலும் 7.5 சனினா நமக்கு சில கெடு பலன்களை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். இதுதாங்க உண்மை. சும்மா பேச்சுக்கு பொய் சொல்லி அது நடக்கும் இது நடக்கும், நான் பாசிட்டிவாக பேசுகிறேன். பாசிட்டிவாக பேசுறது நல்லது தான், ஆனால் அர்த்தம் இல்லாமல் பேசுறது நேரத்தை வீணடிப்பதாகும். ஆக மேஷராசிக்கு 7.5 சனினா பிரச்சனைகள் வரதான் செய்யும். தற்சமயம் வரை லாபஸ்தானத்தில் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு வரும்போது முதல்ல 7.5 சனினா என்ன, சனி பகவான்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதோடைய சாதக பாதக பலன்களுக்குள்ளே போகணும். முதல்ல 7.5 சனினா என்னன்னா, சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் யாரு அப்படின்னா நம்மளோட மனசு, மைண்டு. ஒருவருடைய அளவற்ற கல்வி, பதவி, பணம், இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு உறவு விஷயம், குரோத்து, சங்கடம், நல்லது கெட்டது எதுவுமே மனம்தான் தீர்மானம்.